கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சி இந்த காலைவெளியில் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தயவுக்காக தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபித்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம திலக்குதான பாஸ்டம்மா முன்பதாய் வந்து ஜெபித்து ஆரம்பிப்பாங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியின் கால வேலைக்காய் நன்றி அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காணொளி மூலமாய் காண்கிறதான ஆராதிக்கிறதான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற நாங்கள், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பிழைத்திருக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே, பாடல், ஆராதனை, செய்தி பகுதி ஒவ்வொன்றிலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். எல்லாவற்றும் உடைய கருத்தில் தருகிறோம் ஐயா. வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரை பலப்படுத்தி சுகப்படுத்தி கர்த்தர் ஆறுதலை கர்த்தர் கட்டளிட்டு சமாதானத்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க. தாவே, எல்லாவற்றும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆவியானவருக்குள்ளே அந்த எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம திருக்கதானே ஸ்டெனி பாஸ்டம்மா ஒரு சில பாடல்களை பாடுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலானவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. துதி எங்கேயோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். நம்ம எல்லாம் தேவனை துதித்து பாடலாமா? நாம உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குறான். இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாடலாம். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வீரனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே என் கீடகமானீரே, காக்கும் மரநீரே என் கீடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். நீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுக
கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்கு உண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் மிதிப்பேன் சிங்கத்தை நான் நடப்பேன் சர்வத்தின் மேல் மிதிப்பேன் சிங்கத்தை நான் நடப்பேன் சர்வத்தின் மேல் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையும் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறேன் உம் சமூகம்தான் நிரந்தர நீரோடை சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறேன் உம் சமூகம்தான் நிரந்தர நீரோடை நிமிர செய்தீரே நிரந்தரமானீரே தலை நிமிர செய்தீரே நிரந்தரமானீரே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் இரவில் வரும் திகிலுக்கு நான் பயப்படேன் பகலில் வரும் சோதனைகள் மேற்கொள்வேன் இரவில் வரும் திகிலுக்கு நான் பயப்படேன் பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வேன் ஆயிரம் எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே ஆயிரம் எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி நாம் தெய்வனை மகிமைப்படுத்தலாம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் மேலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் மேலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சேர்ந்து பாடலாமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்மலையானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் அப்பா. இதுவரை எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, இதுவரை எங்களை கத்தாவே நடத்தி வந்தீரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. உன் வாயை விரிவாய்த்திர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னாரே. ஆமென். வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. துதிப்பாம உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினாலே தேவனை நம் மகிமைப்படுத்த, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினாலே. ஓ ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறப்பா. எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திர ஆண்டவரே அப்பா. எண்ணில் அடங்காத நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவரே.
உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், புகழ்த்துகிறோம், புகழுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இனியும் எங்களை நடத்துகிறவரே, இனியும் நடத்த வல்லமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். மாலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் ஆண்டவரே நடக்கும் பொழுது எங்களை ஓடி இருந்தீரே. ஓ ஹல்லேலூயா ரிபலரப ஷதரரரர. தேசம் முழுவதோறும் மரண பள்ளத்தாக்கு காணப்படுதையா, ஆனால் அதன் மத்தியில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்களாப்பா. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறப்பா. உம்மை உயர்த்துகிறோ. உண்மை உள்ள தெய்வமே, அன்புள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, கிருபை நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறப்பா. இதுவரை எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி. இனியும் எங்களை நடத்தி செல்பவரே, உம்மைக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதையில் நடந்தாலோ அதை களிப்பாய் மாற்றிக் கொள்வார்கள் என்று சொன்னீரே. ஆமென். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் ஐயா. தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு கண்ணீரின் பாதையாய் காணப்பட்டாலோ அதை தேவ பிள்ளைகளாக நாங்கள் களிப்பாய் மாற்றிக் கொள்வார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆராதனையின் மூலமாய், துதியின் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் அதை களிப்பாய் மாற்றிக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. அதை களிப்பாய் மாற்றிக்கொள்ள கர்த்தரங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. ஓ உங்க பரிசுத்த ஆவியானவரின் பலனை இந்த தரும்படி நான் சொல்லிக்கிறேன். வீடுகள் தோறும் காத்திருந்து உம்மை ஆராதிக்கிற சபையார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே தங்களுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றிக்கொள்ளுகிற பலனை தாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவரே, மங்கி எரிகிற திரிகளை அனல் முட்டு விடுகிறவரே, நெறிந்த நாளிலே முறியாமல் பாதுகாக்கிறவரே, எங்களை காத்து நடத்த வேண்டுமா, எங்களை தாழ்த்தி உங்க வல்லமுள்ள கரத்துல கொடுக்கிறோம். ஓ நாங்கள் பலனடைய செய்வீராக, ஒரு புது பலனை கர்த்தனை தருவீராக. ஓ இந்த இக்கட்டை கடந்து செல்லுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த போராட்டத்தை, இந்த சோதனைகளை நாங்கள் ஜெயமெடுக்கிற பலனை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சபையார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தனை தைரியத்தை தரும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் வரப்பண்ணி நீதியின் வலது கரத்தை நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் சகாயம் வர பண்ணுங்க ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலைகளில் உதவி வர பண்ணுங்க ஆண்டவரே. உங்க நீதியின் வலது கரத்தினால தாங்கும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும், முதியோர், பெரியோர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் கர்த்தனை தாங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, ஒருவரும் கைவிட்டு போய்விடாதபடி கர்த்தர் உங்க சட்டைகளின் மறைவில் மறைத்துக் கொள்ளும்படி நான் செபிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் சபையாரை மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம்மா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கண்மலையின் வெடிப்பில வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வியாதி கடந்து போகும் வரைக்கும் ஆண்டவரே, தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டு இதை கடந்து போகும் வரைக்கும் ஆண்டவரே, ஓ சபையாரை கர்த்தர் காத்துக் கொள்வீராக. விசுவாச பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. பரிசுத்த வான்களை கர்த்தர் காத்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்மா. யாரெல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கண்களில் கிருபை உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தாவே உங்க கிருபை பெருகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு மேல உங்க கிருபை பெருகும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. ஓ பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேல உங்க வல்லமுள்ள கரம் ஆண்டவரே நீட்டி
மாற்றப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கிருபையின் கரம் அவர்களை தொட்டு குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கண்ணீரின் பாதையை அவர்கள் களிப்பாய் மாற பண்ணுவார்களாக. கண்ணீரின் பாதையை களிப்பாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே எங்க மேல அசைவாடுங்க. வீடுகள் தோறும் ஆராதிக்கிற சபையார் மேல அசைவாடுங்க. தேசத்தின் மேல அசைவாடுங்கப்பா. எங்க தேசத்தின் மேல அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எவ்வளவு நல்லது ஆண்டவரே, எவ்வளவு ஆறுதல் ஆண்டவரே. ஆமாப்பா, உலக பாடுகள், கண்ணீர், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்குகிற ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய பாதம் ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்கள் சமூகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை நோக்கி வந்திருக்கிறோம். கல்வாரி அன்பே அப்பா, உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில வெக்கப்பட்டு போகாதபடி கத்த நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஓ, இந்த கட்டான சூழ்நிலையில, வியாதி நிறைந்த இந்த உலகத்துல, பிரச்சனைகள் குறைவு நிறைந்த இந்த உலகத்துல உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் வெக்கப்பட்டு போக கூடாது ஐயா. தேவ பிள்ளைகள் ஒருவித வெக்கப்பட்டு போக கூடாது ஐயா. தேவ ஊழியர்கள் ஒருவரை வெக்கப்பட்டு போக கூடாது ஐயா. ஆண்டவரே, நடத்துங்க ஐயா. நான் உங்களை திக்கச்சோகளாய் விடேன் என்று சொன்னேங்க ஆண்டவரே. ஒருவரையும் கைவிடாத நேசர் நீர் எங்களோடு எங்க மத்தியில் ஆசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் உமக்கு நன்றி. உங்க பிரசனத்தினால் எங்களை நிரப்பி தைரியப்படுத்தி விட்டபடி நான் நன்றி. உங்க அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி பலப்படுத்தி விட்டபடி நான் உமக்கு நன்றி ராஜா. உங்க பலன், நீ தந்த பலன் ஆண்டவரே. ஓ, மான் கால்களை போல கர்த்தர் எங்கள் கால்களை மாற்றுகிற உம்முடைய பலனுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒரு மதிலை தாண்ட பண்ணுகிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஓ, இந்த மதிலை தாண்டுகிற பலனை தருகிறீர், உமக்கு நன்றி ராஜா. ஓ, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
மெய்யாகவே தேவனுடைய ஆவியானவர் அவர் நம்மோடு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கடந்த வாரம் முழுதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தெய்வக்காய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் வருகிற வாரம் முழுவதும் கத்த நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்ல வேண்டுமாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்மையும் நம்முடைய சபையார், குடும்பத்தார், உறவினர்கள், பரிசுத்தவான்கள், தேசத்தின் ஜனங்களை எல்லா சத்ருவின் எதிர் வல்லமைக்கும் இந்த கொரோனா வியாதிக்கு கத்தர் விலக்கி பாதுகாத்து நடத்த முடியாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 எருசலேமின் சமாதானத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் பாதுகாப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூத ஜனங்களின் ரட்சிப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய இந்தியாவின் பாதுகாப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்திய தேசத்தின் சமாதானத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்திய தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஜாதி ஜனங்களாம் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல நல்ல மழை பெய்து செழிப்பாகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சேவூர் பகுதியில வந்த நல்ல மழைக்காய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் சேவூர் சுற்று வட்டாரத்துல எல்லா குளங்கள், ஏரிகள் நிரம்பத்தக்க மழையை கத்த நமக்கு தரும்படியாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல நிலநடுக்கம், பூகம்பம், சுறாமி போன்ற பேரழிவுகள் வராதபடி கத்தர் காத்துக்கொள்ளும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 130 கோடி ஜனங்கள் மேல கர்த்தருடைய கண்கள்ல கிருபை உண்டாகும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல காணப்படுகிற எல்லா இந்த கொள்ளை நோய்களை கர்த்தர் கட்டி கடிந்து அப்புறப்படுத்த வேண்டுமாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வியாதினாலே சிக்கொண்டு பலவீனத்துல வேதனையோடு கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஜனங்க மேல கர்த்தருடைய கண்களில் கிருபை உண்டாகி அவர்களை கர்த்தர் சுகப்படுத்த முடியாய் பலப்படுத்த முடியாய் நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்துல காணப்படுகிற அந்த ஆக்சிஜன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி தேவையான ஆக்சிஜன்கள் கிடைக்க தயாரிக்கப்பட கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்கான நல்ல மருந்து மாத்திரைகள் எல்லாம் நமக்கு கிடைக்க கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அழிந்து கொண்டிருக்கிற, மரித்து கொண்டிருக்கிற ஜனங்க மேல கர்த்தருடைய கண்களை கிருபை உண்டாகி கர்த்தர் தாமே அவர்களை தப்புவிக்க வேண்டுமாய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை தர வேண்டுமாய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கோடா கோடி ஜனங்க தேசத்துல ரட்சிக்கப்பட்டு ஆமென் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டுமாய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் நம்முடைய குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை கர்த்தர் மன்னித்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்தி மனமிறங்க வேணுமாய் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. தொடர்ந்து சங்கீதம் நாம் மாறி மாறி வாசி. சங்கீதம் 20. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்தி நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். தேவன் தந்த வார்த்தைக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்தை நான் தெரியப்படுத்துகிறேன். இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த செய்தி கண்டு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் சங்கீதம் 2:12. சங்கீதம்
2:12 வாசிக்க கேட்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். பாத்தீங்களா, கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பொதுவாக ஒரு காரியத்தை மட்டும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை தான் அதிகமாக நம்ம தியானிக்கிறோம், அதிகமாக பிரசங்கிக்கிறோம், அதிகமாக அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நல்லதும் கூட. அல்லேலூயா. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் வேதத்தில் கர்த்தர் இன்னொரு விதத்திலும் வெளிப்படுகிறதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே அன்புள்ள தேவன், அதே இரக்கமுள்ள தேவன், அதே கிருபையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளிலே என்ன நடக்குமா? அவருடைய கோபம் பற்றி எரியும். அல்லேலூயா. அதே அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் கோபப்படுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. எப்போதும் அவர் அன்பாகவே இருந்து விடுவார் என்று நாம் என்ன செய்து விடக்கூடாது? ஏமாந்து போய்விடக்கூடாது. நம்முடைய தேவன் கோபப்படுகிற தேவன், எரிச்சல் படுகிற தேவன், நம்மை தண்டிக்கிற தேவன், நம்மை அழிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பலவிதமான இன்னல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள், ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் ஆபத்துகள் நம்மை மோதி அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்பதையும், இந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. முதலாவது, ஏன் தேவன் கோபப்படுகிறார், எப்பொழுது தேவன் கோபப்படுகிறார் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்பொழுது கோபப்படுகிறாரா? ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கிற ஆண்டவருக்கு எப்போ கோபம் வருகிறது அங்கே இருக்க பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். பார்த்தீங்களா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகும் பொழுது நம்முடைய தேவன் கோபப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பார்த்தீங்களா, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததென்று ஆண்டவர் என்றைக்கு பார்க்கிறாரோ அன்றைக்கு ஆண்டவருக்கு கோபம் வரும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நம்முடைய இருதயத்தில் மனிதன் எதை சிந்தித்து கொண்டே இருக்கிறானா? பொல்லாததையும் சிந்தித்து கொண்டு இருக்கிறான். யாரை ஏமாற்றலாம், யாரை பிரிக்கலாம், யாருக்கு பிரச்சனை, இதை எப்போ பார்த்தாலும் இருதயம் முழுவதும் பொல்லாப்பு. கொஞ்சமாகிலும் தேவனுக்கு பயந்து, தேவனை மகிமைப்படுத்தி, வேதம் வாசித்து, ஜெபித்து, ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம், நன்மைகள் செய்யலாம், 4 பேருக்கு நல்லது செய்யலாம், இதெல்லாம் நினைக்காம நித்தமும் மனிதர்கள் எப்பொழுதுமே நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தால் போதும், யார் என்ன ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நித்தமும் தங்கள் இருதயத்தில் பொல்லாததை சிந்திக்கிற காலம் வருது. பார்த்தீங்களா, அப்பொழுது கர்த்தர் மனிதர்கள் மேலே எரிச்சல் படுகிறார், கோபப்படுகிறார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பார்த்தீங்களா, நோவா காலத்தில் நடந்த சம்பவத்தில் இதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பூமியில் மனுஷனை படைத்ததுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, பறவைகள், மிருகங்கள், அழகான புஷ்பங்கள், மலைகள், எல்லா காடுகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு ஆண்டவர் சொன்னார், இது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னார்? எல்லாம் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. இதெல்லாம் படைத்தது நல்லதுன்னு சொன்னார்.
ஆனால் இங்கே மனிதனை படைத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனிதனை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. அது அவர் இருதயத்துக்கு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென். மனுஷனை உண்டாக்கினதற்காக இப்போ ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? மனஸ்தாபப்படுகிறார். ஏன் மனஸ்தாபப்படுகிறார்? அவன் நித்தமும் பொல்லாததையே சிந்தித்து பொல்லாததையே நாம் செய்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் இப்பொழுது தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார்? வாசிங்க. அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அது அவன் இருதயத்திற்கு ஆண்டவருக்கு விசனமா இருந்தது. கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாய் இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். ஆமென். பார்த்தீங்களா? மனிதன் பாவம் செய்தான். அதனால மிருகங்கள், பறவைகள், பிராணிகள் எல்லாம் வச்சு கர்த்தரை அழிக்கிறான். எல்லாம் வச்சு பாருங்க, நம் நிமித்தமாக பாவம் அறியாத பாவம் செய்யாத பறவைகள், மிருகங்களை எல்லாம் வச்சு கர்த்தர் அழித்து மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து நோவாவின் காலத்தில் கர்த்தர் எல்லா கோடி மனிதர்களை அவர் அழித்தார் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன் தான். அதே சமயத்தில் மனிதன் பாவத்தில் பெருகும் பொழுது, நித்தமும் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நித்தமும் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் முற்றிலுமாக மனுஷனை அழிப்பதற்கும் அவர் தீர்மானித்து விடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல தான் இன்னொரு இடத்துல சோதம் குமார பட்டணத்தில் நாம் அங்கே ஏன் தேவன் அந்த சோதம் குமார பட்டணத்தை அழித்தார் என்று நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அதில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 18:32 வாசிங்களேன். ஆதியாகமம் 18:32 வாசிங்க. அப்பொழுது அவர் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறான். 50 நீதிமான ஆண்டவரே, 45 நீதிமான என்று குறைத்து கொண்டே வருகிறான். கடைசியா 10 நீதிமான என்று இப்ப கேட்கிறா. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட பேசுறேன்ப்பா. 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ, அந்த சோதம் கொமோரா பட்டணத்துல ஒரு 10 நீதிமான்கள் மட்டும் இருந்தா அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். பாருங்க, 10 நீதிமான் இருந்தா நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு கெஞ்சி கேட்டு ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 10 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிப்பதில்லை என்று ஒரு வாக்கு கொடுக்கிறான். இன்றைக்கு நாமும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்ல, தேசம் முழுவதும் நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். பல ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. உபவாசம் போட்டு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதே போல தான் ஆபிரகாம் அன்றைக்கு முகமுகமாய் தேவனிடத்துல பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே 50, 40, 30 என்று சொல்லி அப்படியே குறைத்து கொண்டு வருகிறான். கடைசியில் 10 பேர், ஆண்டவரே 10 பேர் இருந்தால் நீங்கள் அதை விட்டுருவீங்களா, அந்த பட்டணத்தை விட்டுருவீங்களா, ஆத்துமாக்களை நீங்கள் அழிக்காமல் விட்டுருவீங்களான்னு சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறதே, பேசுகிறதை, கேட்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார், நீ ஜெபிக்கிறது போல 10 நீதிமான்கள் அங்கே இருந்தானா என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் காலை எழுந்து ஆபிரகாம் அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய புகை மண்டலம் கிளம்பி வருகிறதையோ, தேவன் அந்த பட்டணத்தை முழுவதும் அழித்து இருந்ததையோ அவன் கண்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே 10 நீதிமான் கூட இல்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் 10 நீதிமான் கூட இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம மற்றவர்களுடைய பரிசுத்தத்தையே நம்ம அளவிட்டு கொண்டு இருக்கிறோம். இவர்கள் பாவிங்க, அவங்க பரிசுத்தவான்கள், இவங்க தப்பு செய்கிறாங்க, இவங்க இதை செய்கிறாங்க என்பதிலேயே நாம் இருக்கிறோமே தவிர, நான் நீதிமானாக இருக்கிறேனா, நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேனா, நான் எனக்காக ஜீவனை தந்த அந்த இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் நான் செய்திருக்கிறேனா, கர்த்தருடைய பிரியமாய் நடந்திருக்கிறேனா, கர்த்தருக்கு பிரியமாய் ஏதாகிலும் செய்து முடித்திருக்கிறேனா என்பதெல்லாம் நாம் சிந்திப்பது மிக 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 குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதே சோதம் குமார பட்டணத்து மக்களைப் போல, அந்த நோவா காலத்தில் வாழ்ந்திருந்த ஜனங்களைப் போல தான் சுயநலமாக நம்முடைய காரியங்களை பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இந்த நாட்களிலும் நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, அக்கிரமம் பெருகுகிறது நம்ம பார்க்குறோம். அனுதினம் நீங்கள் பேப்பர்லேயோ டிவிலேயோ செய்தியெல்லாம் கேட்டிங்கன்னா
பயங்கரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அதை கேள்விப்படாதது, அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மோசமான அக்கிரமமான பாவங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறதை அனுதினமும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது வேதம் சொல்லுகிறது, இது போல பாவம் பெருகும் பொழுது, அக்கிரமம் பெருகும் பொழுது கர்த்தருடைய கண்களில் கோபம் உண்டாகிறது. கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற கிருபை அது கோபமாக மாறுகிறது, எரிச்சலாக மாறுகிறது. அது நமக்கு அழிவை கொண்டு வருகிறது, சிச்சைகளை அது நமக்கு கொண்டு வருகிறது. இந்த செய்தியை நோக்கம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோய் மனிதர்களை வாட்டி வதைக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் அமர்ந்திருந்து சிந்திக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து, இதுவரை சந்திக்காத, இதுவரை நாம் கேள்விப்படாத இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த உலகம் சந்தித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இதில் தேவனுடைய செயல்பாடு ஏதோ இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம். தேவன் ஏதோ செய்ய முற்படுகிறார் என்பதை நாம் உணரதான் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ எதனால் கோபம் வருது என்பதை நம்ம பார்த்தோம். இது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமும் இருக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்கள் வாசிங்களேன். ஆண்டவர் எப்பொழுது இந்த ஜனங்கள் மேலே, தேசத்தின் மேலே கோபப்படுகிறார் என்று இன்னொரு காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 2:1 12 வரைக்கும் வேகமாக வாசிங்களேன், நமக்கு புரியும். கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். விருதா சிந்திக்கிறாங்க, நம்ம அதை பண்ணிடலாம் இது பண்ணிடலாம்னு சிந்திக்கிறாங்க. அப்படிலாம் சிந்தித்து என்ன பண்ண போறீங்க? கர்த்தருக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, பூமியிலுடைய ராஜாக்கள் எழும்பி நின்று, அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அதிகாரிகள் ஏகமா ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து, அவர்கள் கட்டுகள் எல்லாம் அறுத்து, அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார். கைகளெல்லாம் நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். உலகம் முழுவதும் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஒரு காரியம், செயல்பாடு பெருகி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்கள், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் ராஜாக்கள், அதிகாரிகள் எழும்பி ஆலோசனை பண்ணுகிறாங்களாம். மறைவாக ஆலோசனை பண்ணுறாங்க. சர்ச்செல்லாம் மூடிடலாம், சர்ச்சு நடத்துகிறவங்களெல்லாம் நம்ம அடித்திடலாம், உதைச்சிடலாம், கொண்டுடலாம், அவங்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு துரத்திடலான்னு சொல்லி பலவிதமான ஆலோசனைகள் நடந்து கொண்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது கர்த்தர் கோபப்படுகிறார். அல்லேலூயா. என்ன கோபப்படுகிறார்? வாசிங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். பார்த்தீங்களா? இதை பார்த்து ஆண்டவர் சிரிக்கிறாராம். இப்படியெல்லாம் ஆலோசனை பண்றதை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார், சிரிக்கிறார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். அவர்களை பார்த்து ஆண்டவர் இகழுகிறார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி, பார்த்தீங்களா? தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ சபைக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு விரோதமாய், தேவனுக்கென்று வாழ்கிறவர்களுக்கு விரோதமாய் தேசமோ அல்லது ராஜ்யமோ அல்லது யாரோ எழும்பும்போது தேவனுக்கு என்ன வருகிறதா? கோபம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ எதனால ஆண்டவருக்கு கோபம் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்டவர் கோபப்படுவாரா, அன்புள்ளவர் கோபப்படுவாரா நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, பாவம் பெருகும் பொழுது, அக்கிரமம் பெருகும் பொழுது, தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் கோபப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, அவர் கோபப்படுகிறார். என்ன நடக்குது? தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அவருடைய உக்கிரத்தில், அந்த கோபத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உக்கிரத்தினால என்ன பண்றாரு? கலங்க பண்ணுகிறார். இன்னைக்கு உலக போற ஒரு கலங்கி இருக்க பார்த்தீங்களா? இதுதான் காரணம். தேவன் தான் இதை கலங்கடிக்கிறார். தேவன் தான் இதை கலங்கடிக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகளாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் அப்படியே ஒரு கலக்கிறார் பாருங்க. யாராலும் ஒன்றும் செய்ய முடியல, யாரும் இதை ஜெயிக்க முடியல, ஒருவரும் இந்த வியாதியை அடக்க முடியல. எல்லாரும் நாம் தான் அடங்கி அமர்ந்திருக்க பண்ணும்படி கர்த்தர்
எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அபிஷேகம், ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். இயேசுவை பார்த்து பிதா சொல்றார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இன்றைக்கு நான் உன்னை ஜனிப்பித்தேன். என்னை கேளும். என்னை பார்த்து நீங்க கேளுங்க, அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களையும் என்னையும் ஜாதிகளை ஆண்டவர் சுதந்திரமாகவும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமியில எல்லையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. படிங்க. இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி, ஆமென், மற்றவர்களை எதிராய் நிற்பவர்களை இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி, புயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பார்த்தீங்களா? புயக்களத்தினால் அவங்களை என்ன பண்ணுவீங்க? உடைத்து போடுவீங்கன்னு அவருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ராஜாக்களை உணர்வடையுங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க. இப்பொழுதும் ராஜாக்கள் திருந்தலைனா, இப்போதும் ராஜாக்கள் மனம் திரும்பலைன்னா, இன்னும் உணர்வடையாம இன்னும் நம்ம திருடலாம், ஏமாத்தலாம், லஞ்சம் வாங்கலாம், மற்றவங்களை கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லி அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னு சொன்னா என்ன நடக்கு பாருங்க. பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். நியாயாதிபதிகள் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கும். நியாயம் தீர்க்கிறவங்க எல்லாம் இந்த கடைசி நாட்களில, இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிற இந்த காலங்களிலே எச்சரிப்படைவதற்காக கர்த்தர் நமக்கு இந்த வியாதியை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, ராஜாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஒரு எச்சரிப்பின் செய்தி தான் இந்த கொரோனா வியாதி என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எச்சரிப்படையுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். பயத்துடனே இப்ப கர்த்தரை சேவிக்கிற காலம். ஹல்லேலூயா. நடுக்கத்துடனே களிகூறுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுகிற காலம். அதான் இன்னைக்கு செய்தி. இந்த ஆபத்தின் நாளில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, பயத்தோடு கலக்கத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற காலம். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் இப்போ கர்த்தருடைய பாதத்தை தேடி வரணும். கர்த்தருடைய கல்வாரி அண்டை நம்ம கடந்து வரணும். கர்த்தருடைய முகத்தை தேடி நம்ம கடந்து வரணும். ஒரு மனம் திரும்புதல் உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் இந்த வியாதியை உலகம் முழுவதுமே அனுமதித்திருக்கிறார். ஆனால் மத்திய 24 நம்ம வாசிக்கிறோம், நோவாவின் காலத்தில் சம்பவித்து போலவே தான் சம்பவிக்கும். அந்த நாட்களில் மனிதர்கள் உணர்வில்லாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை கொரோனா வியாதினாலே கொத்து கொத்தாக மனிதர்கள் மரித்து கொண்டிருந்தாலோ பாருங்க, உணர்வில்லாமல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜப வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, வேத வாசிப்பில் ஒரு உற்சாகம் இல்லை, இன்னும் பரிந்து பேசுகிற ஜபம் நம்மிடத்தில் இல்லை, உபவாசித்து ஜபிக்கிற ஜபத்தை இன்னும் நாம் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் ஆண்டவர் வருகிறார் என்கிற பயமும் இல்லை. ஆண்டவர் நம்ம எச்சரித்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு செய்தியை, தம்முடைய வருகையின் செய்தியை, உலக முடிவின் செய்தியை, இனி இந்த உலகத்தில் நிரந்தரமாய் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு செய்தியை நமக்கு அனுப்பியிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வே இன்னும் நமக்கு வராமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் உணர்வடையுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்காக இந்த செய்தி கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் உள்ள அருமையான சகோதர சகோதரிகளே, உணர்வடையுங்கள். இனி காலம் செல்லாது. கர்த்தர் எதற்காக எச்சரிக்கிறார்? கர்த்தர் நம்மை தம் வசம், தம் பக்கம் இழுப்பதற்காக ஒரு எச்சரிப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் சோர்ந்து போகிறதுனாலோ, கவலைப்படுகிறதுனாலோ, நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறதுனாலோ ஒன்று நடந்து விடாது. ஆனால் நாம் உணர்வடைந்து மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மீது மனமிறங்குவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் சொல்லார் பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும். இப்போ ஆண்டவர் சொல்ல, நல்லா நீங்க ஆராதிங்க, உணர்வடைங்க, ஆராதித்து பழகுங்க. இப்போ சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. இப்போ பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நாம் பாதி வழியில நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதி வழியிலேயே நாம் அழிந்து நரகத்துக்கு போகாம இருக்கவும் அவரை முத்தம் செய்யுங்கள். ஆண்டவரை முத்தம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க, அதற்காக நேரத்தை ஒதுக்குங்க. இப்போவாவது இந்த லாக்டவுன் காலத்தில் ஆகிலும்
வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஆகிலும் ஆண்டவருடைய பாதத்தில் தனித்து போய் பைபிளை எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணி அவருடைய பாதத்தில் அமர்ந்து தரிசனத்தில் அவரை கண்டு அவருடைய பாதத்தில் காயங்களில் முத்தம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அவர் வசம், அவர் பக்கம் நம்ம இழுத்து கொள்ளும்படி தான் கர்த்தர் இது போல வெளியே ஒரு லாக்டவுனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் பக்கம் வரணும், அவரை தேடி வரணும்னு சொல்லி தகப்பனாகிய தேவன் நம்மை சிச்சித்து தன் வசப்படுத்த விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் வருவார்கள். அவர்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பக்கம் வாங்க, அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். பார்த்தீங்களா, இனி கொஞ்ச காலம்தான் இருக்கு. அவருடைய கோபம் இந்த உலகத்தின் மேல பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. இது இன்றைக்கு செய்தி. இப்போ ஏன் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது என்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ கோபம் வந்துருச்சு, இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ நீங்க அவரை அண்டிக் கொள்வது பாக்கியவான்கள். இந்த கோபமா ஆண்டவர் இருக்கிறாரு. தேசம் முழுது பச்சை எரிந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொத்து கொத்தாக ஜனங்க மரித்து கொண்டிருக்கிறாங்க. முதலாம் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா, நீ ஆண்டவரை என்ன பண்ணு, அண்டிக்கொள், ஆண்டவரை பிடித்துக்கொள், ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக்கொள், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தில் நித்தமும் முத்தம் செய்து அவருடைய அன்புக்குள்ளாய் கடந்து வந்து விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அநேக காரியங்களை, உதாரணங்கள் நமக்கு தெரியும். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, உலகத்தில் எல்லா விதமான டாக்டர்ஸையும் பார்த்தா, தனக்கு உண்டான எல்லா பணத்தையும் செலவழித்து பார்த்தா, ஒரு சற்றாகில என்ன ஆகலை, சுகமடையவே இல்லை. ஆனால் கடைசி அந்த மகள் செய்தது பார்த்தீங்களா, ஆண்டவரை பற்றி கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி போய் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது பார்த்தீங்கன்னா அவளுடைய அந்த வியாதியெல்லாம் நீங்கி அவள் சுகமானா. எல்லாம் உலகத்தில் தேடி ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. அதே போல் 100க்கு அதிபதி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8:13 இருக்குது. அவர் அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறாருன்னா, அவனுடைய வேலைக்காரனுக்கு என்னது, உடல்நிலை சரியில்லை. அவன் நேராக யாரை தேடி வருகிறான், எத்தனையோ பேர் அவன் தேடி பார்த்துருப்பான். கடைசியாக இயேசுவை தேடி வருகிறான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்றைக்கு செய்தி கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை நிமித்தம் இவர்களைப் போல உலகத்தில் பல விதத்தில் நீங்கள் தேடி 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 சோர்ந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. பல விதத்தில் உங்கள் பிரச்சனைகள் தீராமல், வியாதிகள் தீராமல், கடன் பிரச்சனை தீராமல், கண்ணீர் தீராமல், கஷ்டங்கள் தீராமல் நீங்கள் அலைந்து திரிந்து சோர்ந்து போய் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வேதம் சொல்கிறது பார்த்தீங்களா, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தடை இருக்கலாம், குறை இருக்கலாம், இயேசுவை தேடுறதுனால பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். பயப்படாதீங்க, அந்த இயேசுவை தேடி வாங்க. 12 வருடமாய் பாடுபட்ட அந்த சகோதரியை போல, இந்த 100க்கு அதிபதியை போல அவரை தேடி நீங்கள் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து பின்மாற்றமாக நீங்கள் போயிருக்கலாம். ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் நீங்கள் போயிருக்கலாம். இளைய குமாரனை போல, அந்த கெட்ட குமாரனை போல தேவனை மறந்து நீங்கள் தூரத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி நான் கர்த்தரிடத்தில் வருவது என்கிற ஒரு வெக்கத்தோடு கூட நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களை இந்த காலவேளையில் அழைக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வருகைக்காக இயேசு 2 கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாங்க. உன் பாவம் சிவேரென்றிருந்தாலோ அதை பஞ்சை போல் வெண்மையாய் மாற்ற என் தேவன் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். உறைந்த பனியை போல் அதை வெண்மையாய் மாற்றி உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு உனக்கு புதிய வஸ்திரங்களை கொடுத்து, உனக்கு பாதரட்சிகளை கொடுத்து, உனக்கு முத்திரை மோதிரங்களை உனக்கு கொடுத்து, உனக்கு ஒரு பெரிய விருந்து கொண்டாடி உன்னை பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்குள் உன்னை சேர்த்து கொள்ள கர்த்தர் ஆவலாய் இந்த காலவெளியில் உன்னை அழைக்கிறான். அல்லேலூயா. இந்த செய்தியின் மூலமாக நீ தொடப்படுவாயான
முடியுமானா இன்றைக்கே இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவரை பாதத்தை பற்றி கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ள முயற்சி பண்ணுங்க. நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீங்கள் மாறுவீங்க. நம்மை சுற்றி பிரச்சனை இருக்கிற எப்பொழுதுமே ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு ரட்சிப்பை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். ஆனால் இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஜீவனையும் பரிபூர்ண சந்தோஷத்தையும் நிம்மதியை தரும்படிக்கு கர்த்தர் இந்த காலவெளியில உன்னோடு கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். தைரியமா அவரண்டே வாங்க. தைரியமா கிருபாசனத்தாண்டே நீங்க வாங்க. இயேசு நம்முடைய தகப்பன், இயேசு நம்முடைய தாய். அல்லேலூயா. இயேசு நம்முடைய மூத்த சகோதரர். அவரிடத்துல தைரியமா நீங்க கடந்து வாங்க. அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. நீங்க பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறுவீர்கள் என்று வேதம் இந்த காலவெளியில நமக்கு கற்று தருகிறது. அல்லேலூயா. இன்னொரு பகுதி கூட நம்ம அதை வாசிப்போமே. ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பா. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு 1ஆம் மலை, 2ஆம் மலை, 3ஆம் மலைன்னு சொல்றாங்கல்ல, அதுபோல அலைகளிலே சிக்குண்ட சீஷர்களை கர்த்தர் எப்படி தப்பு வைக்கிறார் அங்க வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அது முன்னாடி 38ல இருந்து வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நெத்திரியாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். நாங்க மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா? அங்க மரண போராட்டம், அலை மோதி அடிக்குது. இன்றைக்கு கொரோனா அலை 1, 2, 3ன்னு சொல்லி நம்மை மோதி அடித்து நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் நம்மை பயமுறுத்தி மரணத்துக்கு நேராக நம்மை இழுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை போலதான் அன்றைக்கு அந்த சீஷர்களை சுற்றிலும் அலை அடித்து அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் யாரை அண்டி கொண்டார்கள்? படிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. 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 இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா அலை அமைதி ஆக வேண்டும் என்று சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அதற்கு விரோதமாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீ இறையாதே அமைதலாய் இரு என்று இயேசு சொல்வாரானா எல்லா உலகம் முழுது இருக்கிற கொரோனா வியாதியும் அமைதி ஆய்விடும். அல்லேலூயா. அதுக்கு அடையாளமாக தான் வேதத்தில் இதை வாசிக்கிறோம். காற்று கடலும் என்னாச்சா? அமைதியானது. எப்பொழுது அமைதியானது? அவர்கள் அந்த காற்றோடு கூட அந்த புயலோடு கூட அவர்கள் போராடி கொண்டு இருக்கும் பொழுது அது அமைதி ஆகலை. அவர்கள் மீனவர்கள், கடலிலே எல்லா வித்தைகளும் அவர்கள் தெரிந்தவர்கள். முடிந்தவரை அவர்கள் போராடி பார்த்தார்கள். முடிந்தவரை அந்த காட்சியும் கடலையும் அடக்கணும், அதை தாண்டி போகணும், அதை ஜெயிக்கணும் என்று அவர்கள் போராடி பார்த்தார்கள். முடியவே இல்லை. கடைசி அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், இந்த கடலையும் காட்சியும் நம்ம ஜெயிக்கணும்னா நம்முடைய படகுல தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை எழுப்பினாதான், அவரிடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போனாதான் அதிலிருந்து நாம் ஜீவன் தப்புவிக்கப்பட முடியும் என்று அவர்கள் உணர்ந்து இயேசுவை அண்டி கொண்டார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், பாக்கியவான்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கொரோனா வியாதியில அலையில மோதி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் அதனோடு கூட போராடுவதனாலே நாம் ஜெயித்து விட முடியாது. இன்றைக்கு ஆண்டவராகி இயேசுவை நாம் தட்டி எழுப்பி இயேசுனுடைய பாதத்தை தேடி நாம் போய் அமர்ந்து, இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறோமே, நீங்கள் எங்களை தப்புவீங்கப்பா, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி இந்த அலைகளை அமைதல் படுத்துங்க தகப்பனே என்று சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரண்டே நாம் போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் சட்டைகளின் மறைவில் நம்மை மறைத்து கொள்கிறார். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 10,000 வந்தாலும் அது விரோதமாய் வந்தால் அது உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாருடைய கூடாரத்தை? அவரை அண்டி கொள்ளுகிறவர்களுடைய கூடாரத்தை. அவன் என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த இயேசுவினுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய பாதத்தை பற்றி கொள்வோம்.
அவருடைய செட்டைகளின் மறைவில் நாம் மறைத்து கொள்வோம். அவருடைய ஆளுகைக்குள்ளாக, பிரசனத்துக்குள்ளாக மீண்டும் நாம் கடந்து வருவோம். ஆதி அன்புக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். கர்த்தர் இந்த எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தோ நம்மை ரட்சிக்க, பாதுகாக்க, பாக்கியவாதிகளாய் நம்மை மாற்ற நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமாண்டோகிற அலையிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தான் நீதிமொழிகளில் அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 8:34. நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்யணுமா? நீதிமொழிகள் 8:34 வாசிங்க. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் காலை ஒரு மணி நேரம், இரவில் ஒரு மணி நேரம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவருடைய வாசலண்டு அவருடைய சத்தத்திற்கு என்ன பண்ணுமா? செவி கொடுக்கணுமா? இப்போ ஆண்டவருடைய பாதத்தில் பைபிள் படித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் நீங்கள் ஒரு ஜெப நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு நித்தமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் நீங்கள் அந்த பரலோக வாசலண்டையே காத்திருங்கன்றார். அவங்க தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அது பக்கத்துலேயே இருங்க. ஏன்னா திடீரென்று மணவாளன் வருவார். அதனால் வாசலண்டை காத்திருங்க. பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, மணவாளனுடைய வருகைக்காக காத்திருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் சபையில் கூட நான் சொல்வதுண்டு. இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி, இந்த மியூசிக்கல் சேரில் போட்டி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள்? அந்த சேரை ஒட்டியே ஓடுவாங்க. திடீரென்று சொல்லி அந்த மியூசிக் நிறுத்தப்படும் போது சேரை ஒட்டி ஓடினவங்க என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு அந்த சேரை பிடித்து உட்காந்துருவாங்க. நீங்கள் சேரை விட்டு தூரம் ஓடிட்டு இருந்தீங்கன்னா மியூசிக் நிறுத்தும் போது சேரை ஏமாந்து விட்டுருவோம், அவுட் பண்ணிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த சேரை பிடிச்சி ஒட்டி ஓடுறவங்க பாருங்கள், அந்த மியூசிக் நிறுத்தும் பொழுது அந்த சேரை பிடித்து பரிசுகளை பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இந்த மியூசிக் சேரில் மியூசிக் நிறுத்தப்படும் போது சேரை பிடிக்கணும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம மறுரூபமாகி பரலோகத்துக்கு போனோம்னா மியூசிக் போடுவாங்க, அன்னைக்கு நம்ம அதை பிடிக்கணும். அல்லேலூயா. அதனால தான் அந்த கதவருகே நீங்கள் சுற்றிட்டு இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். பரலோக கதவருகே ஜெபத்தில், வேத வாசிப்பில், தேவனை ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, தியானிக்கிறதுல ஒட்டியே நீ ஓடிட்டுரு. திடீரென்று ஒரு நாள் மியூசிக் சவுண்டு கிடைக்கும். ஆரவாரத்தோடு, பிரதான தேவனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இயேசு இறங்கி வருவா. பெரிய மியூசிக் சவுண்டு கேட்கும். கேட்ட உடனே நீங்கள் அன்றைக்கி சேரை இங்கே பிடிச்சது போல் பரலோகத்தை அன்றைக்கு பிடிக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லார். அதான் நம்ம ஜாக்கிரதை. அதனால் அந்த ஒட்டி அந்த கதவருகே நிலையருகே காத்திருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. செய்தி உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனியும் காலதாமதம் பண்ணாதீங்க, இனியும் அலட்சியமாக இருக்காதீங்க. இது எப்படி முடிஞ்சிடும் அப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காதீங்க. நான் சொல்ல வருகிறது என்னன்னு சொன்னால், இப்படி நீங்கள் நிலையாருகே காத்திருக்கிறதுனாலையோ அல்லது இயேசுவை நீங்கள் அண்டி கொண்டிருக்கிறதுனாலையோ வியாதி வராது என்று நான் சொல்லலை. ஒருவேளை வியாதி வரலாம், ஒருவேளை நம்ம மரித்து போகலாம், ஆனாலும் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோகத்துக்கு போய் சேருவோம். அல்லேலூயா. மரணமானாலும் மறுரூபமானாலும் நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு தான் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை அண்டி கொண்டு வாழுங்க, அவரை நெருங்கி வாழுங்க, அவருடைய கதவருகே நீங்கள் இருங்க. எப்பொழுது இயேசுவோடு கூட நீங்கள் பேசி கொண்டிருங்க. ஆவியில் நிரம்பி 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 ஜெபிக்கிற அனுபவத்தில் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி ஆவியில் அபிஷேகத்தில் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த கொரோனா வியாதியே நம்ம மரித்து போனாலும் பிரச்சனை கிடையாது. மீண்டும் கத்த வரும்போது நம்மை உயிரோடு கூட கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, ஆண்டவரை அண்டிக் கொள்ளாம, அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளாம நம்ம பாக்கியவான்களாக வாழாம மரித்துட்டோன்னு வைங்களேன், நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகையில் நாம் உயிரோடு கூட வர முடியாது என்கிற அந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், மீண்டும் நம்ம பாவ அறிக்கை செய்வோம், மனம் திரும்புவோம்,
பரிசுத்தமடைந்து ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அது கொரோனா வந்து செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வருகையில் நம்ம பறந்து போனாலும் பரவாயில்ல, எப்படியாகிலும் நாம் பரலோக போய் சேர வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவேளையில் விரும்புகிறார். புரியுதுன்னு ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஹalleluya. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைகளை மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அந்த கிறிஸ்து காலத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பது நமக்கு புரியும். வாசிங்க, வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 9:20-21 வாசிங்க. அப்படி இருந்தோம் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பாருங்க, நிறைய வாதை வந்து அன்னைக்கு நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா அவ்வளோ வாதை வந்து சில பேர் சாகாம இருந்தாங்க, உயிரோடு இருந்தாங்க. அந்த நாட்கள்ல பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. பாருங்க, அவ்வளோ பெரிய தண்டனை கண்ணு முன்னாடி ஜனங்க சாகுறாங்க, கோடி கோடி ஜனங்க சாகுறாங்க. அந்த அந்த கிறிஸ்து உலகத்தையே அழித்து கொண்டு இருக்கிறான், ரத்த ஆறு ஓடுது, பெரிய பிரச்சனை இருக்குது. அதில் தப்பு வைக்கப்பட்ட கொஞ்சம் பேர் என்ன பண்ணலையா, மனம் திரும்பவே இல்லையா. அதை யோசிச்சு, ஐயோ ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம இது கிரிகளெல்லாம் விட்டுட்டு இயேசுவேன்னு கூப்பிடலாமே, கதறலாமேன்னு சொல்லி கதறுவாங்கன்னு சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். ஆனால் அங்கே ஒருத்தரும் மனம் திரும்பலையா. அதான் நமக்கு எச்சரிப்பின் செய்தி. இன்றைக்கு நாம் எதற்கு இந்த ஒரு கொரோனா வியாதி நமக்கு வந்திருக்குன்னா, இந்த நேரத்தில் நம்ம கையின் கிரிகளெல்லாம் நம்ம விட்டு மெய் தேவனாகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து காலத்தில் இருந்த ஜனங்களை போலவே நாம் இருந்து விடக்கூடாது. அவங்க அவ்வளோ ஆபத்தை பார்த்து மனம் திரும்பலையா. இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய ஆபத்தை நம்ம பார்க்குறோம், மனம் திரும்பாமல் இருந்து விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மனம் திரும்ப நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் பாருங்க, அவங்க வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. எந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பல. ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் ரத்தம் ஆறு ஓடுது. அந்த கிறிஸ்தவர்களை கொடுமை மேல கொடுமைப்படுத்துகிறான். ஆனால் அதில் தப்பிச்சு இருக்காங்க பாருங்க கொஞ்சம் பேர், அவங்களுக்குள்ள மனமாற்றமே வரலையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உனக்கு கொரோனா வியாதி வராமல் இருக்கலாம். நீ கொரோனா வியாதி நின்று தப்பி வைக்கப்பட்டவனா இருக்கலாம். அதனுடைய பலன் என்று நினைத்து பெருமை பாராட்டாதே. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை சுகமாய் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லா கிரிகளை விட்டு மீண்டும் கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி அவரை அண்டிக் கொண்டு பாக்கியவானாய் பாக்கியவதியா நீ மாறி கர்த்தருடைய வரிகளை காணப்பட வேண்டும் என்பதற்கு தான் இன்றைக்கு உனக்கோ எனக்கோ கொரோனா வியாதி வராமல் இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. 10 பேர் தண்டிக்கப்பட்டாலோ 100 பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 10 பேர் மரித்து போயிருந்தாலோ ஒரு 1000 பேர் பரலோகம் வர வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இத்தனை பாடுகளையும் பிரச்சனைகளையும் கண்கூடாக பார்க்கிற கேட்கிற நீயும் நானும் மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால், அதே வேதனைப்படுகிற தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து வேதனைப்படுவார். அல்லேலூயா. செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பிரச்சனை உலகத்தில் வந்திருப்பதற்கு ஒரே நோக்கம், நாம் எல்லாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு தேவனை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எசேக்கியேல் 18:31-32 வசனங்களை வாசித்து பாஸ்டம்மாவுடைய அம்மா வந்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எசேக்கியேல் 18:31-32 வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் ஆண்டு நமக்கு சொல்ல, நீங்க இதுவரைக்கும் துரோகம் பண்ண எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி, உங்க மேல இன்னைக்கு இராதபடிக்கு நான் அதை விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும். ஆமென். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு புது இருதயத்தை தர போறாராம். புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்க. புது அபிஷேகத்தை நீங்க உண்டு பண்ணி கொள்ளுங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்க ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்பும் பொழுது நாம பிழைப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. 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 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்,
மறியாமலும் இருப்பான். அல்லேலூயா. மனம் திரும்பி நம்ம மறிக்கலாம், பயப்படாதீங்க, பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அதனால மனம் திரும்புதலுக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ சபை விசுவாசிகளை, இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புங்க. மீண்டும் ஒரு விஷயம் கூட மனம் திரும்புங்க. ஒரு புது இருதயத்தையும் புது அபிஷேகத்தையும் நீங்க உண்டு பண்ணி கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, மீண்டும் ரட்சிக்கப்படுங்க, வருகைக்கு ஆயத்தப்படுங்க. நம்ம தைரியமாக மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி பவுலை போல கேட்கிற ஒரு பலனை கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 32வது வசனம் என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சாகிறவர்களுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. மனம் திரும்பாமல் ஒரு மனுஷன் மரிப்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா. மனம் திரும்பாமல் ஒருவன் சாகும் பொழுது கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆனால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய மரணம் இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும் பொழுது பரலோகம் களி கூறுகிறது. ஆனால் ஒரு பாவி மரிக்கும் பொழுது பரலோகம் கதறுகிறது என்பதை இந்த செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்து விடாதீங்க. நம்ம மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் மரிக்க வேண்டியதுதான். ஆனால் மனம் திரும்பி நாம் மரிப்போம், பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவோம். மனம் திரும்பாமல் மரிக்கிறவர்களை பரலோகத்தில் துக்கமோ வேதனையோ கண்ணீர் தான் உண்டாகும். அது நரகத்தில் தான் களி கூறுதல் உண்டாகும். பிசாசு தான் அது களி கூறுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவாய் உங்களை நோக்கி இந்த செய்தி வந்திருக்கிறது, என்னை நோக்கி இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்களும் நானும் நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ஒரு புது இருதயத்தை, ஒரு புது ஆவியை பெற்று கர்த்தருக்கென்று அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவரை அண்டி கொண்டு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நம்ம வாழ்ந்து முடிப்போம். இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. 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 இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான நம் பாஸ்டம்மாவுடைய அம்மா முன்பதாய் கடந்து வந்து இப்பொழுது நமக்காக ஜெபிப்பார்கள். எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. சர்வலோகத்தின் சிருஷ்டி கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ கடந்து போன நேரம் முழுதும் உம்முடைய தாசன் மூலமாய் ஆண்டவரே தம்முடைய சபை மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதான உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலும் கர்த்தாவே உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை உம்முடைய மகன் மூலமாய் வெளிப்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உணர்வடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரே அழிந்து போகிற மக்களுக்காக கேட்கும்போது 10 நீதிமான் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டீரான் போது, ஆண்டவரே நான் அழிப்பதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் 10 நீதிமான்கள், எங்கள் கிராமத்தில் 10 நீதிமான்களோ இல்லையா ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இறங்கி உம்முடைய உக்கிர கோபத்தை தனிய பண்ணி ஆண்டவரே, நீ மனுஷகுமாரன் கர்த்தாவே கோபம் கொள்ளாமலும் ஆண்டவரே வழியிலே நாங்கள் அழிந்து போகாமலும் இருக்கும்படியா எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்மை நாங்கள் முத்தம் செய்து அண்டி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரை அண்டிக் கொண்ட ஜனம் அது பாக்கியம் பெற்றது ஆண்டவரே. இன்று தேசம் துரோகத்தினாலும் ஆண்டவரே அக்கிரமத்தினாலும் நிறைந்து இருப்பதினால் நீர் ஆண்டவரே உக்கிர கோபம் கொள்ளுகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நோவா காலத்திலும் கூட ஜனங்கள் ஆண்டவரே எவ்வளவாய் அவர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி பாவங்களை செய்து அக்கிரமத்தை நடப்பித்து ஆண்டவரே தங்களை உண்டாக்கின தேவனை மறந்து வாழ்ந்தபோது அவர்கள் அழிவுக்கு உட்பட்டார்களே. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட நோவா காலத்தில் ஏற்பட்ட பாவங்கள் ஆண்டவரே இந்த பூமியில காணப்படுகிறபடியால் உம்முடைய கோபம் ஆண்டவரே கொரோனாவாக புறப்பட்டு
புறப்பட்டு வந்திருக்கிறதே கர்த்தாவே. தேவரீர் ஜனங்களை உணர்த்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஜனங்கள் உணர்வடையட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வீணான சிந்தனைகளினால் வீணர் ஆனார்கள் என்று எழுதப்பட்டபடி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசுவாசியும் கூட ஆண்டவரே தங்கள் வீணான வார்த்தையினால் வீணராய் போகிறார்களே கர்த்தாவே. தேவ பிள்ளைகளை நோக்கி பாருங்க. அவர்கள் தங்கள் நேரங்களை வீணான பேச்சினாலும் வீணான சம்பாஷணையினாலும் தங்களை கெடுத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஆத்தும ரட்சிப்பை அருமையாய் எண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை நீ ரட்சிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கோபத்துக்கு ஜனங்கள் பாத்திரமாய் போகக்கூடாதே ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகள் பாத்திரமாய் போகக்கூடாதே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய இரக்கமுள்ள கரத்தினாலே இறங்கி இன்றைய ஆண்டவரே நீருக்கு நன்மையானதை செய்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களும் ஆண்டவரே யாவரோடு மரித்து போகிறார்கள். கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்கள் சுகம் பெறட்டும். ஆரோக்கியம் அடைந்து ஆண்டவரே கர்த்தாவே மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல சபைகள் போய்விடாதபடி கர்த்தாவே நீர் இறங்கி சபைகளுக்காக தேவ பிள்ளைகளை சுகப்படுத்தி ஆண்டவரே தங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும்படியா நீர் அனுகிரகம் செய்யவே வேணுமா ஜெபிக்கிறோம். இன்று எங்கு பார்த்தாலும் உமக்கு விரோதமான துரோகம், வீணான விக்கிரக ஆராதனை, தங்களை ரட்சிக்க கூடாத அவைகளை கல்லையும் மண்ணையும் வணங்கி ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறதான தேவ ஜனங்களை உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அவர்கள் பேய்க்கும் பங்காளிகளாய் இருக்கிறார்கள், உமக்கும் ஆண்டவரே பங்காளிகளாய் இருக்கிறார்களே. இது கூடாத காரியம் ஆண்டவரே. ஆகவே தேவரீர் உம்மை மாத்திரமே ஜனங்கள் பற்றி கொள்ளட்டும். நீர் வைத்திருக்கிற அந்த கிருபையை ஆண்டவர் அண்டிக் கொள்ளட்டும். உம்மை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. ஆகவே ஒவ்வொரு ஆத்துமாவும் உணர்வடையத்தக்கதாக உம்முடைய அடியானுடைய வார்த்தை அவர்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் இருதயத்தை திறந்திரள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை வாசிக்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு உட்பட்டு கடந்து வரட்டும். மெய் மனஸ்தாபப்படட்டும். தங்களை தாழ்த்தட்டும். உம்முடைய முகத்தை தேடட்டும். ஜெபம் பண்ணட்டும் ஆண்டவரே. தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி வரட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த கொரோனா கொள்ளை நோய் ஆண்டவரே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக 3வது அலை வருகிறதாக நாங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. அது வருவதற்கு முன்னதாக, அந்த அலை தொடங்கும் முன்பாக, அது புறப்பட்டு வரும் முன்பாக தேவரே நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே அந்த அலை வரும் முன்பாகவே அதை அழித்து போட வேண்டுமா இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் அப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஜனங்கள் உணர்ந்து தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரமே. தேவனாகி உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவும் ஆண்டவரே உம்மை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை தேடிக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யும். பயத்தோடு ஆண்டவரே உம்மை தேடவும் உம்முடைய சமூகத்தை வரவும் உம்மை சேவிக்கவும் ஆண்டவரே நடுக்கத்தோடு உம்மிடத்தில் வந்து களி கூறவும் தேவரீர் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை இந்த மாதம் முழுவதும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் எஸ் சுரேஷ், இந்திய தேவசபை, சக்தி மெயின் ரோட், சேவூர், அவினாசி தாலுகா, திருப்பூர் மாவட்டம். ஃபோன் நம்பர் 9443436531 9942155338. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.